வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்போலவே ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுவின் அருள்மிகு மாதமாகவும் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற்றுவதற்காகவும் வந்த மாதம் ரமதான் மாதத்தை அடைந்தோம். அந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பிடித்த நிலையில் அந்த ரமதான் மாதத்தை கழித்து அந்த ரமதான் மாதத்தை முடிக்கும் முகமாக இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்த நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்தோஷ தினத்தையும் கொண்டாடியவர்களாக நாமெல்லாம் வீற்றிருக்கின்ற இந்த நிலையில், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருநாளுடைய தினத்தை கொண்டாடிய நாங்கள் முஸ்லிம் சமூகத்தை நிலைப்பாட்டை எடுத்து நோக்கினால் இரண்டு சாராராக இந்த இலங்கை திருநாட்டில் பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்தோம். ஒரு சாரார் நோன்பை 29ஆக பூர்த்தி செய்து வியாழக்கிழமையிலும், இன்னும் ஒரு சாரார் நோன்பை 30ஆக பூர்த்தி செய்து வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தினமும் பெருநாள் எடுத்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் பரவலாக முஸ்லிம்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னவென்று சொன்னால், நாங்கள் 29 நாளாக பூர்த்தி செய்து பெருநாள் கொண்டாடினோமே, நாங்கள் குற்றவாளிகளா? அல்லது 30ஆக பூர்த்தி செய்தவர்களுக்கு ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இருக்கிறது, நாங்கள் அரைவாசி பேர் பெருநாள் கொண்டாடிய தினத்தில் நாங்கள் நோன்பு பிடித்தோம் அல்லவா, அது ஹராமாகி விடுமா என்கின்ற நிலையில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இந்த இரண்டு அடிப்படையில் சிந்திக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு சாராருடைய நிலை என்ன? அவர்கள் அந்த வியாழக்கிழமை தினத்தில் நோன்பும் இல்லை பெருநாளும் இல்லை என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட ஃபத்வா என்ன? இந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து என்ன? யாரெல்லாம் அன்றைய தினத்தில் பெருநாள் கொண்டாடினார்களோ அவர்கள் தௌபா செய்ய வேண்டும், யாரெல்லாம் நோன்பை விட்டார்களோ அவர்கள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டவுடனே அந்த பரவலாக இருக்கிற அந்த முஸ்லிம் சமூகம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது. நாங்கள் தவறு செய்து விட்டோமோ, நாங்கள் பிழை செய்து விட்டோமோ, நாங்கள் குற்றவாளியாகி விடுவோமோ. சுருக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற 100% முஸ்லிம்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் செய்த காரியத்தில் சந்தேகம் கொண்டவர்களாக குற்றம் பிடிக்கப்படுவோமா என்ற சிந்தனையோடு இந்த வெள்ளிக்கிழமை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு வெள்ளிக்கிழமையை அடைந்து கொண்டால் குத்பா செய்வருடைய கடமை என்ன என்று நாங்கள் பார்த்தால், நாங்கள் செய்தது சரியா அல்லது நாங்கள் தௌபா செய்ய வேண்டியவர்களா, முஸ்லிம்கள் செய்தது சரியா என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைய குத்பாவை அந்த அடிப்படையில் வைத்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேற்றைய தினம் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கின்ற ரிஸ்வி முஃப்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு 1.5 மணி அளவில் இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் என்ற அடிப்படையில், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அடிப்படையில் அவர்கள் எடுத்த அந்த பிறை முடிவு சரியானதா, பெருநாள் கொண்டாடியவர்கள் சரியைத்தான் செய்தார்களா என்பது சம்பந்தமாக அவருடைய கடமையை அவர் நிறைவேற்றினார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய உரையின் சுருக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், நிதானமாக சிந்தித்து கேட்டவர்களுக்கு அவருடைய உரையே நாங்கள் வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாடியது சரி என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆழமான சிந்தனையோடு அவருடைய உரையை கேட்டவர்களுக்கு தெளிவாக விளங்குகிற ஒரு விடயம் என்ன தெரியுமா? வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாடியது சரி, அது எப்படி என்பதை நான் பின்னால் சொல்லுகின்றேன். அதற்கு முன்னால் நேற்றைய தினம் விசேட ஒரு உரை நிகழ்த்துகிறார். எதற்காக? வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாடியவர்கள் தௌபா செய்ய வேண்டும்,
அதை சொல்வதற்காக உரை நிகழ்த்துகின்றார். நோன்பு பிடித்தவர்கள் எல்லாம், நோன்பு விட்டவர்கள் எல்லாம் கலா செய்ய வேண்டும், இந்த ஃபத்வாவை கொடுப்பதற்காக உரை நிகழ்த்துகிறார். அன்பார்ந்தவர்களே, சந்தோஷமான ஒரு விடயம். மனிதன் தவறு செய்கிற பொழுது திருத்துவது உலமாக்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் அவர் செய்திருந்தால் அவருடைய நல்லெண்ணத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். அன்பார்ந்தவர்களே, அதே நேரம் இந்த இலங்கையிலே இன்றைக்கு நேற்றல்ல, நீண்ட காலமாக நடக்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? இலங்கையிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள், தரீக்கத்து வகையை சார்ந்தவர்கள், தக்கியாவாதிகள் என்று சொல்வோம். ஷேகுமார்களுடைய கருத்தை எடுத்து அவர்கள் பிறை பார்ப்பதில்லை, அவர்கள் பிறை பார்ப்பதில்லை. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? அவர்களுடைய ஷேக், அவர்களுடைய தலைவர் நோன்பு என்று சொன்னால் நோன்பெடுப்பார்கள், பெருநாள் என்று சொன்னால் பெருநாள் எடுப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சமூகம் செய்கிற செயல் சரியா பிழையா? இதுவரைக்கும் ஒரு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஜம்மியத்துல் உலமா மட்டத்தில் 10,000 உலமாக்கள் அங்கத்துவம் வகித்திருக்கின்ற அந்த ஜம்மியத்துல் உலமா மட்டத்தில் இது 100க்கு 100 தவறா இல்லையா? அடே, உள்நாட்டு பிறையா சர்வதேச பிறையா? இதுவாவது கருத்து வேற்றுமைக்கு உட்பட்ட விடயம் என்று சொல்லலாம். நபிகளாருடைய காலத்தில் சுவனத்து கதவை முதலாவது தட்டுகிற அந்த மனிதர் முகமது நபி அவர்களே அவர்களுடைய சொந்த கூற்ற வச்சு என்ன செய்யல, நோன்பு பெருநாள் தீர்மானிக்கவில்லை. அந்த நபி அவர்களே சொன்னார்கள், பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாடுங்கள். சொன்னார்களா இல்லையா? அந்த நபி அவர்கள் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இன்றைக்கு முஸ்லீம்களின் ஒரு சாரார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம்ம புறப்பாக்குறது கிடையாது, எங்களுடைய தலைவர், எங்களுடைய அமீர், எங்களுடைய ஷேக் சொல்லிவிட்டால் என்ன செய்வோம்? நாங்கள் பெருநாள் கொண்டாடுவோம், நோன்பெடுப்போம் என்றால் இதற்கு வெளிப்படையான ஒரு ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இது தவறு என்று இதுவரைக்கும் ஜம்மியத்துல் உலமா மட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வெட்ட வெளிச்சமான வழிகேடு. இதற்கு என்ன செய்யப்படவில்லை? இன்னும் ஃபத்வா எழுத்து ரீதியாக, கருத்து ரீதியாக கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஜம்மியத்துல் உலமாவால ஒரு சமூகத்தை வழி நடாத்தலாமா? இந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு பின்னால ஒரு சமூகத்துக்கு போகலாமா? எப்படியெல்லாம் தவறு விடுகிறார்கள் என்பதை என்னுடைய 2வது கட்டத்தில் நான் தெளிவுபடுத்துகின்றேன். எனவே பிறையோடு சம்பந்தப்பட்ட தெளிவான ஒரு வழிகேடு, லேசான வழிகேடு கிடையாது, வெட்ட வெளிச்சமான வழிகேடு இன்றைக்கு இலங்கையில் ஒரு சாரார செய்யப்படுகிறது. அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தார்கள்? அதற்கு என்ன ஃபத்வா கொடுத்தார்கள்? 10,000 உலமாக்களை ஒன்று திரட்டி ஒரு ஆய்வு நடத்தி, இதுக்கு ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது, இது 100க்கு 1000 வீதம் வழிகேடு, எது ஷேக் சொன்னதை வச்சு செய்யறது. இதுக்கு ஒரு ஃபத்வா கொடுக்க முடியாதவர்கள் ஏதோ சந்தேகத்துக்கிடமாக பிறையை நம்பியவர்கள் பெருநாள் எடுத்தார்கள், பிறையை நம்பாதவர்கள் என்ன செய்தார்கள்? நோன்பு கொண்டாடி. இதுக்கு தீர்ப்பு கொடுக்க வாரது நியாயமா? எனவே அன்பாண்டவர்களே, முதல் கட்டம் அறிஞர் சபைக்குள்ள கடமை, ஆலிம்களுக்குள்ள கடமை, எது 100க்கு 100 வழிகேடோ அதை விளங்கப்படுத்துங்க. அதற்கு பிறகு என்ன செய்வோம்? கருத்து வேற்றுமை உள்ள மசலாவுக்கு நம்ம தீர்ப்பு சொல்கிற நிலை வரும் என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? அடிப்படை விடயமாக விளங்கிக் கொண்டு, அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிறை, இந்த வருடத்து பிறைக்கு அந்த ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் சொன்ன தீர்ப்பு என்ன? அதை நான் உங்களுக்கு கட்டம் கட்டமாக சொல்கிறேன். என்னிடத்தில் அதற்கான ஆடியோவும் இருக்கிறது. தேவைப்பட்டவர்கள் திருப்பி கேட்டுவிட்டு இந்த ரெக்கார்டிங்கையும் என்ன செய்யலாம்? கேட்கலாம். அவர் சொன்னது என்ன, இன்றைக்கு இலங்கையில் நடந்தது என்ன? அன்பார்ந்தவர்களே, இலங்கையில் உங்களுக்கு தெரியும், ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? இந்த சர்வதேச பிறையை எடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? சர்வதேசம் உலகத்தில் எங்கேயாவது புறகண்டா என்ன செய்து விடுவார்கள்? நோன்பை எடுத்து விடுவார்கள். அந்த நேரத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை நடக்கும்? அந்த நேரத்துக்கு இலங்கையில் சிலர் என்ன செய்வார்கள்? புறப்பாக்குற நிலைமை வரும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் பிரச்சனை வருகிறது, எந்த இடத்துக்கு அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள். இப்ப பிரச்சனை வரும் எப்படி தெரியுமா? எங்களுக்கு 28வது நோன்பு, அவர்களுக்கு 29வது நோன்பு. வரையலுமா இல்லதா? இந்த வருடம் ரெண்டும் ஒரு நாள்ல வந்தது, அதனால வித்தியாசமான பிரச்சனை வந்தது. பெரும்பாலும் எப்படி தெரியுமா வாரது? சர்வதேச பிறைக்காரர்களுக்கு 29 என்றால் இலங்கை பிறைக்காரர்களுக்கு 28 வரும். அந்த சர்வதேசக்கார புறக்காரவங்க என்ன செய்வாங்க? அந்த முதலாவது நாள் இலங்கையிலையும் புற பார்ப்பாங்க. புற விளங்கிட்டதுன்னு சொன்னா அப்பதான் என்ன செய்யறது? புரளியை கிளப்பி விடுறது. பார்த்தீர்களா, 28வது நாளையில் இலங்கையில் பிறை தென்பட்டது. விளங்குதா உங்களுக்கு? இதுக்குத்தான் இது ஒரு வருடத்தில் இந்த பிரச்சனை வந்து நாங்கள் என்ன செய்தோம்? ஒரு நோன்பை கலாச் செய்த ஞாபகம் இருக்குதா இல்லையா? 28வது நோன்போட நோன்பை முடித்துக் கொண்டு ஜம்மியத்துல் உலமாவுடைய தீர்ப்போடு நடந்த விஷயம். நம்ம ஒரு நோன்பை கலாச் செஞ்ச ஞாபகம் இருக்குதா இல்லையா? இந்த கட்டத்தில் தான்
அவர்கள் எல்லா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஜம்மியத்துல் உலமாவோட அங்கத்துவம் பெற்ற உலமாக்களை திரட்டி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன? இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு பிறப்பாக்கிற நாளையில தான் பார்க்கணும், அவர்களுக்கு பிறை பார்க்கக்கூடிய நாளையில தான் பார்க்கணும். அவர்களுக்கு பிறை பார்க்காத சந்தேகமான நாளை இல்லாத முந்தி நாளையில என்ன செய்யக்கூடாது? புற பார்க்க கூடாது. இது எதுக்கு வந்த பிரச்சனை? நீங்க 28வது நோன்பு பிடிச்சிட்டு பிற பார்ப்பீங்க, ஏதோ கண்ணுக்கு விளங்கினா அது என்ன செய்யும்? பிரச்சனையை கொண்டு வருமா இல்லையா? அதனால சந்தேகத்துடைய நாளையில பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் தான் 2006ஆம் ஆண்டு இந்த ஜம்மியத்துல் உலமா என்ன செய்கிறது? உலமாக்களை ஒன்று திரட்டி பிறை தீர்மானம், அந்த பிறை தீர்மானம் சம்பந்தப்பட்ட அறிக்கைகள் பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டன. இந்த பள்ளிக்கு வந்ததோ தெரியாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, 2006ஆம் ஆண்டு பிறை சம்பந்தமான ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு சில தீர்மானங்களை எடுத்தார்கள். நேற்றைய தினம் இந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் அந்த 4 கோரிக்கைகளை முன்வைத்துதான் என்ன செய்கிறார்? இந்த பெருநாள் கொண்டாடியது தவறு, நாங்கள் நோன்பெடுத்தது இஜ்மா, 2006ஆம் ஆண்டு எடுத்த ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம்கள் 10,000 உலமாக்களுடைய முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் நோன்பெடுத்தோம் என்று 2006 எடுத்த முடிவை தான் காட்டுறார். எனவே அந்த முடிவின் அடிப்படையில் அவர்கள் எடுத்த முடிவு சரியா, பெருநாள் கொண்டாடியது சரியா? அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. முதலாவது அவர் சொன்ன நிபந்தனை என்ன? முதலாவது நிபந்தனை சூமூலிர் உயத்திஹி, நபிகளார் சொன்னாங்க பிறையை பார்த்து என்ன செய்யுங்கள்? நோன்பு பிடியுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் சொன்னார்களா இல்லையா? அந்த ஹதீஸை வச்சு ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறாங்க. வெற்று கண்ணால என்ன செய்யப்பட வேண்டும்? பிறை பார்க்கப்பட வேண்டும். எப்படி பார்க்க கூடாது? இந்த டெலஸ்கோப் கருவிகளை பயன்படுத்தி, இன்டர்நெட்டை பயன்படுத்தி, அப்படி ஜெட்டில் போய் மேகங்களை கடந்து போயெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பிறையை பார்க்க கூடாது. என்ன செய்ய வேண்டும்? இந்த வெற்று கண்ணால நேரடியாக பிறையை பார்த்து தீர்மானி. இது முதலாவது, இது ஹதீஸுக்கு உட்பட்ட நிபந்தனை. இதுல நம்ம உடன்படுகிறோம். அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, 2006ஆம் ஆண்டில் எடுத்த முடிவுக்கு யாருமே நீங்க மறுப்பு சொல்லல, மறுப்பு சொல்லாத நீங்க ஏன் இன்றைக்கு வந்து குழப்புறீங்க? அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். அதனால நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், 2006ஆம் ஆண்டு எடுத்த முடிவு குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா? அதை இன்றைக்கு நீங்க செஞ்சிருந்தா பிரச்சனை வந்திருக்கவே ஆது. எனவே முதலாவது நிபந்தனை என்ன? இந்த கண்ணால, நேர்கண்ணால பார்க்கணும். அந்த கிண்ணியாவிலிருந்து முதலாவது நான் பிறை கண்டேன் என்று சொன்ன அந்த பள்ளியுடைய இமாம், அந்த ரியாஸ் மௌலவி அவர்கள் கண்ணால பார்த்தாரா, டெலஸ்கோப் கருவியில பார்த்தாரா? நீங்களாவது இன்டர்நெட்டை பார்த்து, விஞ்ஞானிகளுடைய கருத்தை பார்த்து இன்றைக்கு புற விளங்குமா விளங்காதான்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க. ஆனா அந்த அறிஞர் என்ன செஞ்சாரு? நேரு கண்ணால தானே பார்த்தாரு. கிண்ணியால பிறையை பார்த்த மக்கள் எல்லாம் நேரு கண்ணால பார்த்து தானே சாட்சி சொன்னாங்க. அட, அது முதலாவது நிபந்தனைக்கு உட்படுதா இல்லையா? எனவே கண்ணால பார்த்தார்கள் என்பது உங்களோட முதலாவது நிபந்தனைக்கு என்ன செய்கிறது? நேர்படுகிறது. இரண்டாவது நிபந்தனை என்ன சொன்னீங்க? ஃபில் அர்தி, புறைய பார்க்கிற நேரம் பூமியில இருந்து பார்க்கணும். புறைய பார்க்கிற நேரம் பூமியில இருந்து தான் பார்க்கணும். ஜெட்டுல போய் புறைய பார்க்கிறதுக்கு விமானத்துல போய் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. நீங்க அன்பாண்டவர்களே, இந்த இலங்கையில் பிறைக்கு சொந்தமான ஒரு பள்ளி எது தெரியுமா? பிறை பார்ப்பதற்கு சொந்தமான ஒரு பள்ளி எது? கொழும்பு பெரிய பள்ளிவாசல், சென்டர் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல பாருங்க, பெரிய ஒரு டும் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மினாரா நான் நினைக்கிறேன் ஒரு 60 அடி உசரத்தில் இருக்குமாய்க்கும். ஏன் அதை கட்டினாங்க? 4 பக்கமும் என்ன கண்ணாடி போட்டு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? கீழே இருந்து பார்த்தா விளங்காது. அந்த உசரத்தில் ஏறி தான் என்ன செய்யணும்? புற பார்க்கணும். புற பார்க்கிற நாளையில என்ன செய்றீங்க? நீங்க தான் அதுக்கு மேல ஏறி என்ன செய்றீங்க? புறைய பார்த்து தீர்மானிக்கக்கூடிய நிலை இருக்குதா இல்லையா? இது இன்றைக்கு நேத்தா நீங்க எந்த பெரிய பள்ளி நிர்வாகத்துக்கு துவா செய்தீர்களோ, எந்த பெரிய பள்ளி அறிஞர்களுக்கு துவா செய்தீர்களோ, அந்த அறிஞர்களே பூமியில இருந்து பார்க்கல. அதுதான் பிரச்சனை. விளங்குதா? அந்த அறிஞர்களே கிட்டத்தட்ட 60 அடி உசரம். அது நீங்க படியில ஏறினாலும் சரி, பிளைட்ல போனாலும் சரி, ஜெட்ல போனாலும் சரி, பூமியில இருந்து நீங்க பார்க்கலையே. புறைய பார்க்கறதுக்கு பூமியை விட 60 அடி மேல போனா உங்களோட நிபந்தனைக்கு செல்லுமா? நீங்க எந்த பள்ளியில பிறை தீர்மானம் எடுக்கிறீங்களோ, பிறைக்கு முடிவு கூட்டம் உலமாக்களை கூட்டுகிறீர்களோ, அந்த பள்ளியே உங்களோட நிபந்தனைக்கு முரணா இருக்குது. எனவே நாங்கள் சொல்கிறோம், இன்றைய வருட இந்த பெருநாளைக்குரிய பிறையை பார்த்த அந்த கிண்ணியா மக்கள் விமானத்தில் சென்று பிறை பார்க்கவில்லை, ஜெட்டிலே சென்று பார்க்கவில்லை, கப்பல்ல பயணம் செஞ்சு போர்டுல போய் என்ன செய்யல? புற பார்க்கல. நீங்க எந்த பூமியிலிருந்து பார்க்கணும்னு சொன்னீங்களோ அந்த பூமியிலிருந்து பார்த்தாங்க. இரண்டாவது நிபந்தனைக்கு நேர்படுதா இல்லையா?
2006ஆம் ஆண்டு 10,000 உலமாக்களை சேர்த்து நீங்க எடுத்த முடிவு, அதுல 2வது முடிவு பூமியில இருந்து பார்க்கணும். அதுக்கும் இன்றைய வரை தீர்மானம் முடிவாக இருக்கிறது. 3வது நிபந்தனை என்ன போட்டீங்க? அன்றைய தினம் என்ன செய்யணுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான வானிலையாளர்கள், யாரு? அவர் தெளிவாவே சொல்றார், யூதர்கள், நசாராக்கள், பௌத்தர்கள், இந்துக்களுடைய ஆய்வாளர்கள் அல்ல, முஸ்லீம்கள் மூமின்களில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி அவங்க ஒரு முடிவு சொல்றாங்க. என்ன? இன்றைய தினம் இலங்கையில் பிறை பார்க்க முடியாது. அப்படி சொன்னா அந்த நாளையில கண்ட புறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படித்தானே? இது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான வானிலை ஆய்வாளர்கள் அன்றைய தினம் அப்படி புறை கணிப்பீட்ட பார்த்து இன்றைக்கு இலங்கையில புற பார்க்கலா அப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டான். அந்த நாளையில பார்க்கிற புறையை நாங்க ஏற்றுக்கொள்ள. இது எதுக்கு தெரியுமா இந்த வாதத்தை வச்சது? 28ஆம் நோம்புல பார்க்கறாங்க பாருங்க, சர்வதேச புறக்கி நேர்பாடா 28வது நோம்புல பார்க்கறாங்க பாருங்க, அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்றதுக்கு இந்த நிபந்தனையை போட்டது. விளங்குதா? இப்ப நம்ம சொல்றோம், உங்களோட 2006ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த முடிவின்படி இந்த வருஷத்து புறையை வச்சு பாருங்க. கிண்ணியா மக்கள் புற பார்த்தது எப்ப? கிண்ணியா மக்கள் புற பார்த்தது எப்ப? 29வது நாள்ல பாக்குறாங்க. யௌமு ஷக்கு, பிறை விளங்குமா விளங்காதான்னு சந்தேகப்படுற நாளையில பார்த்தாங்க. நீங்களும் என்ன செஞ்சீங்க? ஜமியத்துல் உலமா, பிறை கமிட்டி எல்லாரும் என்ன செஞ்சீங்க? பெரிய பள்ளி கவுண்டரை திறந்து உட்கார்ந்து இருந்தீங்களா இல்லையா? கோல் பண்ணுங்க. காலையில டெலிபோன் நம்பரை கொடுத்தீங்க. இன்றைக்கு புற பார்க்கிற நாள், புற கண்டா கோல் பண்ணுங்க. எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லையா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு எந்த ஆய்வாளர், எந்த வானிலை ஆய்வாளர், முஸ்லிமா இருக்கட்டும், மூமினா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராவது ஒருவர் சொன்னாரா புதன்கிழமை அந்தியில புற பார்க்க கூடாது, புற விளங்காது சொன்னாரா? சொல்லலையே. நீங்களும் அவங்க பார்க்க முடியும் சொன்னதனாலதான் உங்களோட கவுண்டரை திறந்து என்ன செஞ்சீங்க? உட்கார்ந்து டெலிபோன் நம்பரையும் கொடுத்து 6 மணிக்கு என்ன செஞ்சிட்டீங்க? புற கண்டவங்க சொல்லுங்க, புற கண்டவங்க சொல்லுங்கன்னு கேட்டீங்களா இல்லையா? அப்ப உங்களோட முடிவு என்ன? பிறை பார்க்கிற நேரம் வரையில் உங்களோட முடிவு என்ன தெரியுமா? இன்றைக்கு புற பார்க்கலாம், அதனால டெலிபோன் நம்பரை கொடுத்து கால் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. புற கண்டண்டு தகவல் வந்ததோட பெல்ட்டி அடிச்சீங்க. நாங்க குற்றவாளியா நீங்க குற்றவாளியா? அன்பாண்டவர்களே, புற கண்டாண்டு கிண்ணியா மக்கள் சொன்ன உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்ல இன்றைக்கு புற பார்க்கலாம். அதுல வேற நீங்க சொற்பொழிவை பாருங்க. நேற்றைய புதன்கிழமை தினம் அந்த ஆய்வாளர்கள் சொன்னது என்ன தெரியுமா? புற பார்க்கலான்னு சொல்லல, இலங்கைக்கு 14 நிமிஷத்துக்கு புற விளங்கும்டாங்க. அட 14 நிமிஷம்ன்றது எவ்வளவு விசாலமானதப்பா? 14 நிமிஷம்ன்றது எவ்வளவு விசாலமானது? சிந்தித்து பாருங்கள். 14 நிமிஷம் விலங்கலும் இருக்கிறாங்க. அதுவும் கிண்ணியாவுக்கு 9 நிமிஷம் விலங்கலும் சொன்னாங்களாம். சொன்ன நேரத்தில் தானப்பா பார்த்திருக்கிறாங்க. நீங்க ஏன் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது? அன்பாண்டவர்களே, ஒரு கேள்வி வரலாம், எல்லாரும் நோன்பு துறக்கிற நேரம் இவங்க போய் எப்படி புற பார்த்தாங்க? அன்பாண்டவர்களே, சூரியன் மறைகிற நேரத்தில் புற பார்க்கணும். கையில ஈச்சப்பழத்தை வச்சுக்கிட்டு, கையில கஞ்சி கோப்பையை வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். எல்லாரும் நோன்பை திறந்துட்டு மகரிபை தொழுதுட்டு வந்து புற பார்க்கிறது இல்ல. சூரியன் மறைகிற நேரத்தில் வானத்தை நோக்கி பார்க்கணும். எனவே அவர்கள் பார்த்தார்கள். சத்தியம் பண்ணி, அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி, நாங்கள் பிறை கண்டோம் ஒருத்தர் இல்லங்க, ஒருத்தர் இல்ல. தௌஹீதுவாதிகள் அல்ல, தௌஹீதுவாதிகள் அல்லாதவர்களும் சாட்சி. அதுல வேற நீங்க அதுல பார்த்திருப்பீங்க, 2 தப்லீகால்கள் சாட்சி பண்ணினாங்களாம். அவர்களுக்கு போட்டு ஏசுறாரு, தௌபா செய்யுங்க. நீங்க எதுக்கு அப்பா என்னதுக்கப்பா நீங்க கவுண்டரை திறந்து உட்காருங்க பெரிய பள்ளியில? எதுக்கப்பா டெலிபோன் நம்பரை கொடுக்குறீங்க? அல்லாஹ் பயப்படக்கூடாதா? எனவே யாரு செய்தது சரி? பிறை கண்டது சரியா, நீங்க பெல்ட்டி அடிச்சது சரியா? எனவே அன்பாண்டவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 2006ஆம் ஆண்டு எந்த 10,000 உலமாக்களை வைத்து அந்த தஸ்தாவேஜ் போடப்பட்டதோ, அந்த நிபந்தனைகள் போடப்பட்டதோ, அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் புதன்கிழமை மகரிபுடைய நேரத்தில் என்ன பார்க்கப்பட்டது? பிறை பார்க்கப்பட்டது. அன்பாண்டவர்களே, இது 3வது நிபந்தனையா? விளங்குதானே? 3 நிபந்தனையின் அடிப்படையிலும் ஜம்மியத்துல் உலமாவுடைய முடிவு தவறு. 4வது நிபந்தனை அவங்களோட முடிவு. 4வது நிபந்தனை, இப்ப புற கண்டதாக தகவல் வருகிறது. ஜம்மியத்துல் உலமா உடனே ஆய்வு பண்றாங்க. அந்த புற கண்டதாக சொன்னவருடைய ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி? பிறை கண்டவராக சொல்றார் தானே, அவருடைய ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர் பலவீனமானவராக இருந்தா ஜம்மியத்துல் உலமா என்ன செய்யும்? அவர புறை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் நம்பகமற்றவர், எனவே நாங்க 30ஆக பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொன்னா
அதோட என்ன தெரியுமா முடிவு சொல்றாங்க, இலங்கை மக்கள் ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டு நோன்பெடுக்க வேண்டும், பெருநாள் கொண்டாடக்கூடாது. ஆனால் இதுதான் பகுதி, ஆனால் யார் பிறை கண்டதாக சொன்னாரோ, யார் அதற்கு சாட்சி நின்றார்களோ அவர்கள் விரும்பினா தனிப்பட்ட ரீதியில் என்ன செய்யலாம், பெருநாளும் எடுக்கலாம், நோன்பும் பிடிக்கலாம். ஃபத்வா கொடுத்தீங்களா இல்லையா? 2006ஆம் ஆண்டு ஃபத்வா எங்களுக்கு சாட்சியா இருக்குதா இல்லையா? அதுல வேற இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் யார், குர்ஆன் சுன்னாவுக்கா பாடுபட்ட ஒரு அறிஞர். அந்த அறிஞரை கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு பதில் சொல்லணுமா. அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஜம்மியத்துல் உலமா சொன்ன ஃபத்வாவை தான் அவரும் சொன்னாரு. விளங்குதா? பிறை கண்ட செய்தி நிராகரிக்கப்பட்டால் மக்களுக்கு கொண்டாட முடியாது, பிறை கண்டவர்களும் சாட்சியாக கண்டவர்களுக்கும் என்ன செய்யலாம், கொண்டாடலான்னு அவரும் சொல்றாரு. அதுல வேற இலங்கையில் அதிகம் பின்பற்றப்படுகிற ஷாஃபி மதுஹப், அந்த ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க, புடியா நின்றாங்களா இல்லையா, பிறையை கண்டவரும் நோன்பு பிடிக்கத்தான் வேண்டும், பெருநாள் கொண்டாடத்தான் வேண்டும், அதுக்கு சாட்சி கொண்டாட அவர் அடிச்சு சொன்னாரு. நீங்க ஷாஃபி மதுஹபுக்காரவங்க ஏன் ஹம்பலி மதுஹபுக்காரர் இப்னு தைமியா ஃபத்வா எடுத்தீங்க? அப்படிதானே? எல்லாத்துக்கும் ஷாஃபி மதுஹப் போற நீங்க இந்த புற விஷயத்துல மட்டும் ஏன் ஹம்பலி மதுஹப் இப்னு தைமியா எடுத்தீங்க? எங்களுக்கு அடிக்கவா, எங்களுக்கு பதில் சொல்லவா? அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த மதுஹப பேசுறவங்க உரத்து சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இந்த தெனேஹட்டியட்ட எனே காண்டன்னு சொல்லுவாங்க தானே, இடத்துக்கு ஏத்த மாதிரி விரல குத்தி கொள்றது, இப்படி ஃபத்வா எடுக்க கூடாதுன்னுவாங்க. நீங்க என்ன உலமாக்கள்ன்றவங்க, சமூகத்தை வழி நடாத்துறவங்க, ஒரு சமூகத்துடைய ஆசையை கோரிக்கையை முடக்குவதற்காக ஃபத்வா எடுக்கலாம் அவர கருத்துல இருந்து. குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டா எடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க இந்த ஃபத்வா வச்சது எதுக்கு தெரியுமா, இந்த தௌஹீத்வாதிகள் அடக்கணும். அவங்கள நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், யார் என்ன சொன்னாலும் ரிஸ்வி முஃப்தி நாளைக்கு வந்து சுபஹ் குனூத்துக்கு இருக்குதுன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸை காட்டினா நம்ம எல்லாத்தையும் விட்டு நாளைக்கு குனூத் ஓதும். அப்படி ஆட்கள் தான் நாங்க. விளங்குதா? நாளைக்கு ரிஷி முஃப்தி அவர்கள் வந்து சுபஹ் குனூத் ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிற ஒரு சரியான ஹதீஸை காட்டட்டும். 5 நேர தொழுகைக்கு பின்னால கூட்டு துஆ ஓதுவது நபி வழி, ஒரு ஹதீஸை காட்டட்டும். ஷாஃபி மதுஹபுக்காரவங்க சொல்றாங்களே ரிஷி முஃப்தி நாங்க பார்க்கவே மாட்டோம், ஆதாரம் வந்துடா நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் இப்னு தைமியா அல்ல, இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க தௌஹீத்வாதிகள் தான் பிஜேண்டுவாங்க. அப்படிதானே? நாங்க யாரும் பின்னால போறவர்கள் அல்ல. அந்த பிஜே வரட்டும். அந்த பிஜே வந்து குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை சொன்னா அவர் ஏற்றுக்கொள்வோமா? நாங்க இன்றைக்கு இலங்கையில் அதிகமாக பிஜே விமர்சிப்பவர்கள் யார், பிஜேவுக்கு மறுப்பெழுதுவர்கள் யார்? நாங்க கண்மூடிக்கிட்டு போறவங்களா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு சொன்னால் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக சொன்னால் யாரு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் இப்னு தைமியாவுடைய கருத்தை கொண்டு வந்து பார்த்தால் கூட அவர் என்ன சொல்கிறார், பிறைய அம்பலப்படுத்தக்கூடாது மெய், பிறைய மக்களுக்கு சொல்லக்கூடாது மெய், அவரவர் நோன்பெடுக்கலாம் பெருநாளைகள். நான் கேட்கிறேன், இந்த கிண்ணியாவிலே பிறை பார்த்தவர்கள் இந்த உயர்வத்தையில் இருக்கிற மக்களுக்கு தொடர்பு கொண்டு நாங்கெல்லாம் புறகண்டோமப்பா, அது உண்மை, நீங்க பெருநாள் எடுங்கன்னு சொன்னாங்களா? நான் கேட்கிறேன். கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா ஒரு ஃபத்வாவை வெளியிட்டு இந்த உயர்வத்தைக்கு இந்த மாவனல்லைக்கு காலிக்கெல்லாம் ஃபத்வா கொடுத்தாங்களா, நீங்களும் பெருநாள் கொண்டாடுங்க? அவர்கள் கொடுக்கவில்லை. பிறை கண்ட செய்தி எங்களுக்கு சொல்லி தந்தது யார் தெரியுமா? கிண்ணியா மக்கள் அல்ல, ஜம்மியத்துல் உலமா. அதான் பிரச்சனை. புறகண்ட செய்திய எங்களுக்கு சொல்லி தந்தது யார் தெரியுமா? ஜம்மியத்துல் உலமா தான் சொல்லி தந்தது. ஏன் தெரியுமா? 6 மணிக்கே கவுண்டரை திறக்குறீங்க, டெலிபோன் நம்பரை கொடுக்குறீங்க, புறகண்டவங்க சொல்லுங்கன்றீங்க. நீங்க சொன்னதுக்கு அமைய தானே அவங்க சொன்னாங்க. கிண்ணியா மக்கள் நீங்க ஜம்மியத்துல் உலமா சொன்னதுக்கு அமைய தானே கோல் பண்ணி நாங்க புறகண்டோம்னு சொன்னாங்க. அப்ப நாங்களே எங்க வீட்டுல ரேடியோ போட்டுருக்கிறோம், உள்ள கடை தெருவுல தான் ரேடியோ போட்டிருக்கிறாங்க. அடே புறகண்டதா 2 பேர் சொல்றாங்களே, 3 பேர் சாட்சி சொல்றாங்களேன்னு யாரு சொல்லி கொடுத்தா? கிண்ணியா மக்களா சொல்லி கொடுத்தாங்க? இல்லை. அதுல வேற பாக்குறீங்க, அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்ற தெரியுமா? இவ்வளவு அழகா இந்த இலங்கை வாழ் உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து இஜ்மா, இலங்கையில் நடந்த ஒரு இஜ்மா அப்படியே சொல்றார். இஜ்மாவுக்கு முரணாக கிண்ணியா மக்கள் நடந்து கொண்டது சரியா அப்படி கேட்கிறார். அவங்க முரணா நடக்கலங்க. ஜம்மியத்துல் உலமாவுடைய கோரிக்கைக்கு அமையதான் பிறை கண்டவர்கள் கோல் எடுத்தார்கள். அந்த கோலை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த பிறை கண்டவர்களோடு தொடர்பு கொள்கிறோம். தொடர்பு கொண்டா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்க புறகண்டோம். அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு நபித்தோழருக்கும்
ஒரு யூதனுக்கும் காணி பிரச்சனை, நபித்தோழருக்கும் யூதனுக்கும். சஹாபி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த யூதன் என்னுடைய காணியை பிடிச்சிட்டான், தர முடியாது என்று சொல்கிறான். நபிகளார் கேட்டாங்க, சஹாபியை பார்த்து 2 சாட்சி இருக்குதா? 2 இல்ல அல்லாஹ்வின் தூதரே. அப்படி என்றால் அவர் சத்தியம் செய்வார், சத்தியம் செய்தால் காணி அவருக்கு போகும். தெளிவாக சொன்னார்கள் நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே, அவன் அல்லாஹ்வை பயப்படாதவன், பொய் சத்தியம் செஞ்சு என்ற காணியை பறிச்சு கொள்வாண்டாங்க. நபிகளார் சொன்னாங்க, உன்னிடத்தில் 2 சாட்சி இல்லையா? யூதன் சத்தியம் செய்தாலும் அந்த சத்தியத்தை வைத்து நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில வரலையா இந்த ஹதீஸ்? முஸ்லிம்ல வரலையா இந்த ஹதீஸ்? அடே, ஒரு யூதனுடைய சத்தியத்தை எடுத்து நபிகளார் தீர்ப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த பள்ளி ஹஸ்ரத் இமாம் தவறு செய்வாரா? மக்களுக்கு ஒரு நோன்பு, அடே மக்களுக்கு நோன்பு பிடிக்கிற ஒரு ஆசைப்பா, பெருநாள் வாரண்ட ஒரு பக்கம் கவலை, ஒரு நோன்பை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு அவர் சத்தியம் பண்ணுவாரா? அன்பாண்டவர்களே, அது மட்டுமல்ல, இரவு 12-1 மணிக்கு கிண்ணியா ஜமியத்துல் உலமாவுக்கு கோல் எடுத்து விசாரிச்சா புறகண்ட தகவல் உண்மையா? அவங்க சொல்றது தெரியுமா? ஹிதாயத்துல்லா மௌலவி தற்காலத்தில் கிண்ணியா ஜமியத்துல் உலமாவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் யார்? அந்த மௌலவி கிட்ட கேட்டன ஒரு வாயால சொல்றாரு, 35 கிட்டத்தட்ட 35-40 பேர் புறகண்டதா தகவல் வந்திருக்குதுன்றார். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு தெளிவாக வந்த பிறகு என்ன இன்னொரு அழகான ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? புற அன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லிட்டாங்களாம், நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு நான் சொல்கிறேன். ஒரு அறிஞர் பேசுகிற பொழுது, சமூகத்தை வழிநடாத்துகின்ற ஜமியத்துல் உலமாவின் தலைவர் பேசுகிற பொழுது சிந்தித்து ஆழமாக பேச வேண்டும். பதில் கொடுக்கிறதுக்காக தன்னைய மாட்டிக்கொள்றதுக்கு பேசப்படாது. விளங்குதா? எந்த அளவுக்கு அவர் சொல்றாரு, வானிலை ஆய்வாளர்கள் சொன்னாங்களாம் 15 நிமிஷம் பார்க்கலாம்டாங்களாம். சரி, 6:29க்கு மகரிபுக்கு பாங்கு பிளஸ் 15 கூட்டுங்க, எவ்வளவு நேரம் வரும்? 29:45. 45 கோல் வரணும், 7 மணிக்கு கோல் வருது. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றது? அல்லாஹு அக்பர். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு கேள்வி. 45க்கு என்ன, கிண்ணியாவுக்கு 10 நிமிஷம், 39க்கு புற மறைஞ்சிடும். நீங்க 7 மணிக்கு கோல் எடுத்தா நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னு கேட்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய இந்த பதிலுக்கு அவர்களுடைய கூற்றே சாட்சியாக இருக்கட்டும். சென்ற வருடம் நோன்பு பெருநாள், சென்ற வருடம் நோன்பு பெருநாள் எத்தனை மணிக்கு தீர்மானிக்கப்பட்டது? எத்தனை மணிக்கு? 8:45க்கு தீர்மானிக்கப்படும். அப்படிதானே? எங்களுடைய போனுக்கு 6:40க்கு மெசேஜ் வருது, பிறை கண்டதாக. ரேடியோவை திறந்து போட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? புற கண்டதா வதந்தி வருது, வதந்தி வருது, நம்பாதீங்க நம்பாதீங்க. 8:40 வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அந்த பிறையை வைத்து 8:45க்கு என்ன செஞ்சாங்க? பெருநாள் எடுத்தாங்களா இல்லையா? அதனால ஜமியத்துல் உலமா 2ஆ உடைஞ்சு போனதா இல்லையா? இதெல்லாம் நம்ம மறந்தா போயிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் 7 மணிக்கு கோல் பண்ணினா ஏற்றுக்கொள்ளலாண்டீங்க. அப்படி என்றால் சென்ற வருடம் எப்படி 8:45க்கு தீர்மானம்? அது 2006க்கு முன்னால் உள்ள வருஷமோ? அது 2000 பிறகு தானே வந்திருக்கிறது. அதுவும் 2006க்கு பிறகு தானே போன வருஷம் வந்தது. அன்பார்ந்தவர்களே, ஏன் எங்களையே நாங்கள் மடையனாக்கிக் கொள்ள வேண்டும்? எங்களையே ஏன் நாங்கள் வழிகேடு கற்பித்துக் கொள்ள வேண்டும்? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 2006ஆம் ஆண்டு 10,000 உலமாக்கள் அங்கத்துவம் பெற்ற அந்த ஜமியத்துல் உலமா எந்த இஜ்மாவை வைத்ததோ, பிறை தீர்மானம் என்று எந்த 4 கருத்துக்களை இஜ்மாவாக வைத்ததோ, அந்த 4 அடிப்படையில் வச்சு பார்த்தாலும் கிண்ணியா மக்கள் கண்ட பிறை சரி, கிண்ணியா மக்கள் கண்ட பிறை சரி. அடுத்த கட்டம், அந்த பிறையை நாங்கள் நிராகரிக்கிறோம் உண்டு என்னமோ அவர் சொந்த சொத்து மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. புறன்றது நினைச்சா நம்ம எடுத்துக்கொள்வோம், நினைச்சா நம்ம தூக்கி வீசுவோம்ன்ற அளவுக்கு. அல்லாஹு அக்பர். ஒரு அறிஞர் அப்படி பேசக்கூடாது என்று சொல்றேன் நான். ஒரு முஸ்லிம் அல் முஃமினு முஅத்தமன், அப்படித்தானே? மூமின் என்றால் அவன் நம்பிக்கைக்குரியவன், மூமின் என்றால் அவன் நம்பப்பட வேண்டியவன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, நபிகளார் 8 கடமைகளை சொன்னார்கள். 3 ஹதீஸ்ல வருது. அதுல ஒன்று தெரியுமா சொன்னாங்க? இதா உக்ஸிம உப்ரிம. ஒரு முஸ்லிம் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து விட்டால் அவனை விட்டுடணும், நிரபராதி அவன், அவனுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நபிகளார் சொல்லியிருக்க போல அந்த முழு கிண்ணியா மக்களையும் சாட்சி எடுக்க முடியாதவர்கள், பொய்யர்கள் என்ற இடத்துல கொண்டு வந்து வைக்கிறீங்களே அப்பா, ஒரு புறைய மறுக்கிறதுக்கு இது நியாயமாண்டு கேட்கிறேன். அன்பாண்டவர்களே, அன்றைய இரவு அந்த கிண்ணியாவிலே நடந்த விடயத்தை அங்கிருக்கிற ஜமியத்துல் உலமாவுக்கு கோல் அடிச்சு கேட்டு பாருங்கள். மக்கள் எவ்வளவு ஆவேசப்பட்டார்கள், மக்கள் எவ்வளவு கொந்தளித்து எழும்பினார்கள். ஏன்?
நம்மட சமூகம் புறகண்டதாக சொல்லுது, நம்மளும் பல பேர் பார்த்திருக்கிறோம், இதை போய் பொய்யென்று சொல்றாங்களேன்னு கவலை வந்தது அவங்களுக்கு. இந்த அளவுக்காவது நீங்க யோசிச்சிருக்க கூடாது ஒரு முஸ்லிம் சமூகத்தை, ஒரு முஸ்லிமுடைய மனசை நோகடிக்கலாமா? அன்பாண்டவர்களே, அதுக்கு 2 உதாரணத்தை சொல்றார். என்ன, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஒருத்தர் வந்து சொன்னாராம், உமர் ரலியல்லாஹு அவர்களே நான் புறகண்டேன்னு சொன்னாராம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நீ மூஞ்ச கழுக்கிட்டு வான்னு சொன்னாங்களாம். நாங்களும் சொல்லுவோம், அந்த ஹஸரத் சுபஹுக்கு வந்து புறகண்டதா சொல்லினா மூஞ்ச கழுக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஏன், கனவுல கண்டிருப்பார்னு சொல்லுவோம். அப்படித்தானே? குறைஞ்சது அசருக்கு வந்து நான் புறகண்டேன்னு சொல்லியிருந்தா கூட லுகருக்கு புற நீங்க தூங்கி இருப்பீங்க, அதனால கனவுல கண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கையில ஈச்சப்பழத்தை வச்சுக்கிட்டு எப்படா நோன்பு துறக்கிறேன்னு தூங்கிக்கிட்டா இருப்பான் அவன்? நான் கேட்கிறேன், தூங்கிக்கிட்டா இருப்பான் அவன்? கிடையாது. விளங்குதா? பிறையை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறவனுக்கு கனவா கண்டான் அவன் தூங்கிட்டு வா மூஞ்ச கழிட்டு வான்னு சொல்றதுக்கு இன்னொரு அறிஞருடைய கூற்றை சொல்கிறார். அவர்கிட்ட போய் புறகண்டன் சொன்னதோட உன் தலையில உள்ள முடி என்ன செஞ்சிருக்கும், கண்ணில் விழுந்திருக்கும், அதனால புற விளங்கி இருக்கும் சொன்னாராம். மெய், இது ஒருத்தரா கண்டாரு, இது ஒருத்தரா கண்டாரு. அன்பாண்டவர்களே, அதுல வேற கண்டவர் பள்ளி இமாம். பள்ளி இமாம் தான் தொப்பியே கலட்ட மாட்டாரே, அதுக்கு மேல என்ன தலப்பா வேற போட்டிருக்கலாம். அவர கண்ணில் எப்படி முடி விழுந்தது? அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, கொஞ்சம் யோசிக்க கூடாதா? இந்த அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஃபத்வா சொல்லுங்க. இந்த பிறையை மறுப்பதற்கு இதுவெல்லாம் காரணம் அல்ல. சொல்லுங்கள், அவர் நம்பகம் இல்லாதவர், மதுபானம் குடிப்பவர், மயக்கத்திலே இருந்தவர், சொல்லுங்களேன். அப்படி ஒரு காரணத்தை சொல்லி, எனவே நம்பகம் இல்லாத ஒருவர் பிறை கண்டதாக சொல்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்களும் பெருநாளைக்கு போயிருக்க மாட்டோம். விளங்குதா? நீங்கள் காரணம் இல்லாமல், எந்த நியாயபூர்வமான ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாமல் பல பேர் கண்ட புறையை தூக்கி வீசுறீங்க. இந்த ஜமியத்துலமாவுக்கு நம்ம கட்டுப்படணுமா? அதுக்குரிய கேள்வியை நான் பின்னால சொல்லுகின்றேன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு போங்க. அவர் சொல்கிறார், நபிகளாருடைய காலத்தில் இருந்த சுன்னாக்கள் பின்பற்றப்பட்டால் இன்றைக்கு பிரச்சனையே இல்லைன்ற ஒரு விஷயத்தை சொன்னார். பாத்தீங்களா? உண்மை. நாங்களும் சொல்கிறோம், நபிகளாருடைய காலத்தில் பிறையை தீர்மானித்தது போன்று இன்றைக்கும் தீர்மானித்தால் எந்த பிரச்சனையும் வராது, எந்த குழப்பமும் வராது. 2-3 புறை காண வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா? ஒரு புறையில பெருநாள் எடுக்கலாம், நோன்பு எடுக்கலாம். இலங்கை உள்ளுக்கு நபிகளாருடைய சுன்னாவை விட்டு நம்ம வெளியே போனோம். பாருங்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தரா அன்னாசுல் ஹிலால். மக்கள் எல்லாம் போட்டி போட்டு புறைய பார்க்கறாங்க. புற விலங்கல்ல. ஃபஅக்பர்து ரசூலல்லாஹ், நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? நபிகளாட்ட போய் சொல்றேன், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ரஅய்துஹு, நான் புறைய கண்டேன் என்று சொன்னேன். மக்கள் எல்லாரும் புறைய பார்க்கறாங்க. ஹதீஸ்ல வரவர் தரா அன்னா சொல்றாங்க. மக்கள் புற பார்க்கறதுல போட்டி போடுறாங்க. அதுதான் தரா என்று சொல்றது. போட்டி போட்டு புற பார்த்தாங்க, யாருக்குமே விளங்கல்ல. நான் நபிகளாரிடத்தில் போய் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் பிறையை பார்த்தேன் என்று சொன்ன உடனே நபிகளார், எங்கப்பா சாட்சி கேட்டாங்களா? எங்கப்பா சாட்சி கேட்டாங்களா? இப்னு அப்பாஸ் பெரிய அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி ஆளா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபியா? இல்லை. நபிகளார் மரணிக்கும் பொழுதே வாலிப பருவத்தின் சின்ன நபித்தோழர் பட்டியலில் இருந்தவர். அன்பார்ந்தவர்களே, உஹது யுத்தத்தில் பங்கு கொள்கிற பொழுது தன்னுடைய விரல் நுனியில் நின்று கொண்டு சிறுவனாக இருந்து தலையை தூக்கி காட்டிய அளவுக்கு சின்ன நபித்தோழர். அந்த நபித்தோழர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஃபசாமஹு, நபிகளாரும் நோன்பு பிடித்தார்கள். அமரன்னாஸ பிஸியாமிஹி, மக்களுக்கும் நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள் என்ற ஹதீஸ் அபூதாவூதில் ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் பதிவு செய்யப்படலையா? அன்பாண்டவர்களே, இரண்டாவது கட்டம், இப்னு உமர் அவர்களை பொறுத்தவரையில மூமின் என்றதுல சந்தேகம் இல்லை. அதனால ரசூல வேற எந்த கேள்வியும் கேட்கல, புறை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஈமானில் சந்தேகம் உள்ளவர் வந்தா, நபிகளாருடைய சுன்னா என்ன தெரியுமா? அபூதாவூத், திர்மிதி, நசாயி, இதே ஹதீஸ ரிஸ்வி முஃப்தியும் என்ன செய்கிறார்? தன்னுடைய விளக்கத்தில் சொல்லி காட்டுகிறார். என்ன? நபிகளாருடைய காலத்தில் ஒரு காட்டரபி வருகிறார். காட்டரபிண்டா யாருன்னு தெரியுமா? இந்த நாட்டான்னு சொல்லுவோம் பாருங்க, நாகரிகம் இல்ல, பள்ளியில மூத்தரம் பெய்கிற மாதிரி ஆட்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளியில சிறுநீர் கழிச்சாங்களே, நபிகளார கழுத்தை வந்து நெசுக்கி முகமது எனமான் மீத தாண்டி கேட்டாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் என்ன படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகம் தான் ஆராபுகள் என்று சொல்றது. அப்படி ஒருத்தர் வாரார், வந்து நபிகளாட்ட வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, அபுஸர்துல் ஹிலால் அல்லைலா, அல்லாஹ்வின் தூதரே, நேற்றிரவு நான் பிறை கண்டேன், நேற்றிரவு நான் பிறை கண்டேன் என்று. நேற்றிரவு இரவு நான் பிறை கண்டேன் என்று சொல்றேன்டா, எவ்வளவு நேரத்தில் வந்திருக்கோம் பாருங்க. 20 நிமிஷம் பார்த்தாங்களா? 15 நிமிஷம் பார்த்தாங்களா? 7 மணிக்கு நம்ம கவுண்டர் மூடுவோம் சொன்னாங்களா? இன்னைக்கு பார்க்கிறோம் 9 மணிக்கு மூடினா என்னமோ மருந்து கவுண்டர் மாதிரி நம்ம திறக்க மாட்டோம் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். பிறையிட விஷயத்தில் இப்படித்தானா உலமாக்கள் நடந்து கொள்றது, அறிஞர் பெருமக்கள் நடந்து கொள்றது? அவர் சொல் அல்லைலத்த, இரவையில் பிறகண்டேன் என்றாங்க. அப்ப எவ்வளவு நேரத்தில் வந்து சொல்லியிருக்கணும்? அப்படிதானே?
மாலை நேரத்தில் கண்ட உடனே சொல்லியிருந்தா இப்பதான் கண்டேன்னு சொல்லியிருக்கணும், அப்படித்தானே? அல்லது மக்ரிபு தொழுதுட்டு வரக்கோல கண்டு லைலத்தன்னு போடுறாங்க. லைலத்துன்ற வார்த்தையை இரவைத்தான் குறிக்கும். அப்ப இரவையில தான் வந்து சொல்லி இருக்கிறாங்க. நபிகளார் தெரியுமா கேட்டார்கள், அத்தஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீ சாட்சி சொல்கிறாயா? வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்கிறாயா கேட்டாங்க. அவர் சொல்கிறார், கால நஅம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் ஒருவன் என்றும் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகளார் கும் யா பிலால், பிலாலே எழுந்து செல்லுங்கள், ஃபஅத்தின் ஃபின்னாஸி அன் யஸூமு கதன், மக்களுக்கு சொல்லுங்க நாளைக்கு நோன்பு பிடிக்க சொல்லி. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இந்த சுன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டால் பிரச்சனை வருமா? குழப்பம் வருமா? நீங்க நடக்கிறதுல அதனாலதான் முஸ்லிம் சமூகம் ரெண்டா உடைஞ்சு போயிருக்குது. விளங்குதா? நோன்பு பிடித்தவர்களுக்கும் அவமானம், பெருநாள் கொண்டாடினவர்களுக்கும் அவமானம் என்கின்ற நிலையில் முஸ்லிம் சமூகத்தை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில கொண்டு போய் வச்சிருக்கிறீங்களே, இதுதானா இஜ்மா எடுத்து 10,000 உலமாக்களை கூட்டி முடிவெடுக்கிறவங்களோட நிலைமை? நீங்க பார்த்திருப்பீங்க ஹலால் சர்டிபிகேட் விவகாரம். நான் இந்த இடத்துல சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹலால் சர்டிபிகேட் விவகாரம் வாபஸ் வாங்கினாங்க. மக்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க தெரியுமா? இன்றைக்கு எந்த கேள்விக்குறியோ அதை விட பெரிய ஒரு கேள்விக்குறியெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. இல்லையா? இல்லையான்னு கேட்கிறேன். அன்பாண்டவர்களே, இந்த 10,000 உலமாக்களை அங்கத்துவமாக கொண்டிருக்கிற இந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய முடிவுகள் எல்லாம் கேள்விக்குறியில இருக்கும் என்று சொன்னா யார பின்னால நம்ம போறது? பொறையில மட்டும்தானா நீங்க சமூகத்தை வழி நடாத்துவீங்க? பொறையில மட்டும்தானா மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுவீங்க? அன்பாண்டவர்களே, 10,000 உலமாக்களை அங்கத்துவம் கொண்ட ஒரு ஜம்மியத்துல் உலமா எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நாங்கள் கட்டுப்பட வேண்டும் பின்னால நான் சொல்லுகின்றேன். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கிண்ணியா மக்கள் பிறை கண்டதுமை அந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய அங்கத்துவம் பெற்ற 2 ஜம்மியத்துல் உலமாக்கள், மூதூர் ஜம்மியத்துல் உலமா, கிண்ணியா ஜம்மியத்துல் உலமா, 2 ஜம்மியத்துல் உலமாக்கள் சேர்ந்து ஃபத்வா கொடுக்கிறார்கள், பெருநாள் கொண்டாடுங்க, பெருநாள் கொண்டாடுங்க. அல்லாஹு அக்பர். அந்த பிறை கண்டவர்கள் கூட்டத்தில் தௌஹீத் ஜமாத் இருக்கிறது, தப்லீக் ஜமாத் இருக்கிறது, ஜமாத்தை இஸ்லாமியும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, அதுக்கு அப்பால போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏத்தாளையில் இருக்குது உமர் அலி என்று சொல்லி எல்லாரும் காஃபிர் என்று சொல்லி பையத்து வாங்குவாங்க பாருங்க. அவர்களை பொறுத்த வகையில நம்ம புறகண்டதா சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்? நம்ம காஃபிரு, நம்ம காவிரு. அவங்க புற பார்க்காம பெருநாள் நோன்பு எடுக்கவும் மாட்டாங்க. அவர்களும் வியாழக்கிழமை என்ன பெருநாள் எடுத்து இருக்கிறாங்க என்ன தெரியுமா? அவர்களுடைய ஆட்களும் புறகண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன அன்பார்ந்தவர்களே, இந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமாக வந்த புறைய 14 நிமிஷம் போடுறீங்க, 9 நிமிஷம் போட்டு முழு பூசணிக்காவை சோத்துலுக்கு புதைக்கிறேன்னுவாங்களே. அல்லாஹு அக்பர். இது மக்களை வழிநடாத்துகிற உலமாவுக்கு அழகா, மக்களை வழிநடாத்துகின்ற அறிஞர் பெருமக்களுக்கு அழகா என்பதை அன்பாண்டவர்களே நான் இதை உங்களுக்கு சொல்லல, உங்களுக்கு சொல்ற மாதிரி, உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்ற மாதிரி இதே செய்தியை நான் என்ன ஜம்மியத்துல் உலமாவுக்கும் எத்தி வைக்க. ஏண்டா அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவர் ஒரு விஷயம் சொல்றார், தவறு இருந்தா எங்கள்கிட்ட வாங்க பேச, தவறு இருந்தா எங்கள்கிட்ட வாங்க பேசன்ற அந்த அடிப்படையில் இந்த பதிவு அவர்களுக்கும் என்ன செய்யும், சென்றடையும். அதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை இருக்கிறாங்கன்றதை என்ன செய்வோம், பார்த்துக் கொள்வோம். எனவே நாங்கள் கொண்டாடிய அந்த பெருநாள், நாங்கள் கொண்டாடிய அந்த பெருநாள் இஜ்மாவுக்கு முரணானதல்ல, இலங்கை இஜ்மாவுக்கு முரணானதல்ல. இப்னு தைமியா, அஹ்மத் இப்னு ஹம்பல், இப்னு அஜருல் ஹைஸமி, அதே போன்று அபுல் ஹசன் அலி அன்-நதுவி, அவர் எந்த அறிஞர்களுடைய பெயர்களை எல்லாம் சொன்னாரோ அந்த அறிஞர்களுக்கெல்லாம் முரணானதல்ல. அதற்கெல்லாம் நேர்பட்ட ஒரு முடிவில் தான் பெருநாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதிலும் ஜம்மியத்துல் உலமாவுடைய அங்கத்துவம் பெற்ற ஜம்மியத்துல் உலமாக்களுடைய தீர்ப்பு, கொழும்பு பெரிய ஜம்மியத்துல் உலமா இருக்குது ஹெட் ஆபீஸ், அதில் இருக்கக்கூடிய சில உலமாக்களும் அவருடைய ஃபத்வாவை கண்டித்திருக்கிறார்கள், ஃபத்வாவுக்கு முரணாக செயற்பட்டிருக்கிறார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இப்படி பலதரப்பட்ட நிலையில் வியாழக்கிழமையின் துறை லேசானதல்ல, அது ஜம்மியத்துல் உலமாவுடைய முடிவுதான் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் 30 நோன்பாக பிரகடனம் செய்ததுதான் ஜம்மியத்துல் உலமா செய்த தவறு என்பதையும் நானும் நீங்களும் ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த ஹுத்பாவை வைத்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் ஜம்மியத்துல் உலமா எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் முஸ்லிம்கள் கட்டுப்பட வேண்டும், அந்த விடயத்தை நாங்கள் எதிர்பார்ப்போம். அன்பாண்டவர்களே, சத்தியத்தை சத்தியமாக விளங்கி எடுத்து நடப்பவர்களாகவும் அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி ஒதுங்கி நடப்பவர்களாகவும் நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்ய. வெளிநாடு சென்றவள் அப்படித்தானே, சீதன கொடுமை, தன்னுடைய வாழ்க்கையை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடு சென்றால்
கரை சேர்த்து விட்டு போய்விட்டால். அப்படித்தானே? அந்த ரிசானா நபீக் ஹராமான முறையில் வெளிநாடு செல்வதற்கு எந்த சீதனம் காரணமாக இருந்ததோ அந்த சீதனத்துக்கு சொன்னாரு காலிகோட் எல்லாம் இலங்கையில் இருக்குதாம். அந்த காலிகோட்டு ரெஜிஸ்டர் படிவத்தில் சீதனத்துக்கு என்ன செயின் வைக்க வேண்டியிருக்குது. தீர்ப்பு கொடுங்களேன், சீதனம் ஹராம், அதுக்கு ஃபாத்திஹா ஓதக்கூடாது, அதுக்கு துவா ஓதக்கூடாது, கொடுத்தோமா? அதைவிட அந்த ரிசானா நபீக் கடல் கடந்து பயணம் செய்தால், தனிமையில் பயணம் செய்தால் ஹராமா இல்லையா? ஒரு அந்நிய ஆணுடைய வீட்டில் சென்று 1 வருடம் 2 வருடம் ஒரு பெண்ணுக்கு தரித்திருக்கலாமா? ஹராம் இல்லையா அது? நபிகளா சொன்னார்கள், ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்மணி ஒரு அந்நிய ஆணோடு இருக்கக்கூடாது என்று சொன்னார்களே. இந்த சுன்னாவுக்கெல்லாம் முரணாக பெண்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்த ஹராத்துல போய் என்ன செய்யறாங்க? பொருளாதாரத்தை திரட்டுறாங்க. நான் கேட்கிறேன், பிறைக்கு தீர்ப்பு சொல்லி மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிற இந்த ஜம்மியத்துல் உலமா இந்த பயணத்துக்கு தீர்ப்பு கொடுத்ததா, ஃபத்வா கொடுத்ததா? நீங்க ரேடியோவை திறந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிச்சிடும். பெருநாள் வந்துட்டு தானே, அடுத்தது ஹஜ்ஜி தானே, ஆரம்பிச்சிடும். என்ன ஹஜ் முகவர்கள், என்ன எல்லாம் டிராவல்ஸ்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடும். ஹஜ்ஜுக்கு போறவங்க வாங்க 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 என்று. இந்த அமைப்புகளில் எத்தனை நிறுவனங்கள் பெண்களை வெளிநாட்டுக்கு ஏற்றி கொண்டிருக்கிறது? திருட்டுத்தனமா கள்ள பாஸ்போர்ட் செஞ்சு கள்ள போட்டோ போட்டு எவ்வளவு அநியாயம் நடக்குது. ஃபத்வா கொடுத்தீங்களா? மிம்பர்ல பேசலாம். நான் மிம்பர்ல பேசினா அது நியாயம். ஏன்? எனக்கு ஜம்மியத்துல் உலமா அங்கத்துவம் கிடையாது. ரிஸ்வி முஃப்தி மிம்பர்ல பேசினா போதுமா? ஜம்மியத்துல் உலமா அங்கத்தம் பெற்றவர்கள் மிம்பர்ல பேசினா போதுமா? போதாது. ஃபத்வா விடணும் ஹராம் என்று விட்டோமா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கவலையோடும் கண்ணீரோடும் சொல்லிக் கொள்ளுகின்றேன், இன்றைக்கும் வழக்குக்காக இலட்சக்கணக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார்? பேருவளை மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளி நிர்வாகம். எதற்காக சகோதரர்களே? எதற்காக? இன்றைக்கு பல வருடங்கள் சென்று விட்டது. இந்த ரமலான்ல கூட வழக்குக்கு செலவழிக்கிறதுக்கு சல்லி இல்ல, சல்லி தாங்க வசூல் பண்ற நிலைமையில அந்த நிறுவனம் படாத பாடுபடுது. எதுக்கு தெரியுமா? கஞ்சா கடத்திட்டு இல்ல, குடு பிசினஸ் பண்ணிட்டு இல்ல. எதுக்கு தெரியுமா? பள்ளிக்குள் வணக்கம் செய்ய வந்த 14 பேர் வெட்டப்பட்டதற்காக, 2 பேருடைய உயிர் பள்ளிக்குள் வைத்து பறிக்கப்பட்டதற்காக அநியாயத்துக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழக்கு பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த மாற்று மத நீதிமன்றம் இதுக்கு தீர்ப்பு கொடுக்க தயங்கணுமா? இந்த ஜம்மியத்துலும் ஒரு ஃபத்வா கொடுத்தது போதும். என்னதான் அவர்கள் பிழை செஞ்சிருந்தாலும் பள்ளியுளுக்கு போய் வெட்டினது தவறு, பள்ளியுளுக்கு போய் பத்த வச்சது தவறு, குர்ஆன பத்த வச்சது தவறு, 2 முஸ்லிம்களை கொலை செய்தது குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டியது என்று ஃபத்வா கொடுத்தா வழக்கு போகுமா? நான் கேட்கிறேன். எங்க நீங்க வழி நடாத்தணுமோ அங்க வழி நடாத்தாம புற விஷயத்துல மட்டும் ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசுறீங்களே, இது நியாயமா? அன்பார்ந்தவர்களே, இதுதான் சமூகத்தை வழி நடாத்துறது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். எல்லா பள்ளிகளுக்கும் பெரிய போஸ்டர் அனுப்பப்பட்டு, அப்படிதானே? வேற்றுமையில் ஒற்றுமை காணுவோம் என்று அதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய தரீக்கத்து, ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வான்கள், தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத், எல்லா ஜமாத்தும் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், போர்டை அனுப்பினீங்க, எந்த பள்ளிக்காவது போய் இந்த பாருங்கப்பா மாசத்துல 4 ஜும்மா வருது, ஒவ்வொரு ஜும்மா ஒவ்வொரு ஜமாத்துக்கு கொடுங்கன்னு மக்கள் ஒற்றுமைப்படுத்தினீங்களா? நான் கேட்கிறேன், மக்கள் ஒற்றுமைப்படுத்தினீங்களா? அட ஜும்மா ஓதல்லப்பா, பள்ளி உள்ளுக்கு போய் கேள்வி கட்டத்துக்காக அடிச்சு விரட்டுறாங்களே, இதுக்கு தீர்ப்பு கொடுத்தீங்களா? அன்பார்ந்தவர்களை நான் கேட்கிறேன், ஒரு சமூகத்தை வழிநடாத்துற முறையில வழிநடாத்துங்க. நாங்க உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம். சமூகத்தை வழிநடத்த தவறிவிட்டு நாங்க தான் தலைவர் என்று சொன்னதுக்கு என்ன செய்ய முடியாது? கண்ணை மூடிக்கிட்டு வர முடியாது. அன்பார்ந்தவர்களே, இதைவிட சிறந்த ஆட்சி இருந்த காலம் நபிகளாருடைய ஆட்சி காலத்தில் அமீர்மார் சில பேர் வழிகட்டு போறாங்க. அமீர் சொன்னாதான் புறகண்டதா சத்தியம் செஞ்ச தகவல் வருது. சிலரை பார்த்தா பள்ளியில ஈத்திகாப் இருக்கிறாங்க. ஏனாம் அமீர் ஓர்டர் வரலையாம். அல்லாஹு அக்பர். சிலரை பார்த்தா நாங்க நோம்பு விட மாட்டோம். புறகண்டா அது இல்ல, புறகண்டா காணலே, அதெல்லாம் பிரச்சனை. அமீர் சொல்லல. அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான அமீர் கட்டுப்படுறது? அமீர் பின்னால இப்படித்தானா போறது? அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். நபிகளாருடைய காலத்தில்
யுத்தத்துக்கு வழி அனுப்பும் பொழுது நபிகளார் எப்படி தெரியுமா சொல்வார்கள்? மக்களை பார்த்து, மக்களே, உங்களுக்கு வரக்கூடிய தலைவர் மூக்கறுக்கப்பட்ட கருப்பினத்தவராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுவது கடமை, அவருக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொல்வார்கள் தெரியுமா? யார் நான் போடுகிற அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர், யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்லி அனுப்புவாங்களாம். இந்த அமீரோட சஹாபாக்கள் எப்படி தெரியுமா நடந்து கொண்டாங்க? ஒரு யுத்தத்துக்கு அனுப்பப்பட்ட நேரம் யுத்த காலத்தில் அமீர் ஒரு ஆர்டர் போடுறார். என்ன ஆர்டர்? ஒரு குழியை தோண்டுங்க, விறகை கொஞ்சம் சேர்த்து கொண்டு வாருங்கள், நெருப்பை மூட்டுங்கள், குழியில போட்டு நெருப்பை பத்த வைங்க. பத்த வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அமீருக்கு கட்டுப்பட சொல்லி, எல்லாம் அந்த நெருப்புளுக்கு போய் நுழைங்கன்னு சொல்றாங்க. அப்படிதானே? பொற கண்ட புறவும் அமீர் சொன்னாதான் நோன்பு விடுவோம், அமீர் சொன்னாதான் பெருநாள் கொண்டாடுவோம்னு நம்ம போனா அமீருக்கு கட்டுப்படணும்னு ஆசை. இதை விட சிறந்த காலத்துல அமீர் சொல்றாரு நெருப்புள்ளுக்கு போங்க, நம்ம என்ன தெரியுமா யோசிச்சிருப்போம்? அமீர் சொன்னா நலவு இருக்கும், போகத்தான் வேண்டும். அப்படியே சஹாபாக்களில் ஒரு சாரார் யோசித்தார்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்களும் நுழைய மாட்டோம், நுழைபவர்களையும் நுழைய விட மாட்டோம். எப்படி அமீருக்கு மாறுண்டு பாருங்க. சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று தீர்ப்பு கேட்கும் வரையில் யாரையும் நுழைய விட மாட்டோம் சொன்னாங்க. நபிகளாட்ட போய் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு வந்த அமீர் நெருப்புக்குள் நுழைய சொன்னார், நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததே நெருப்பை பயந்தல்லவா, அதனால போகல சொன்னோம். பாருங்க அமீருடைய கூற்றை எப்படி மறுக்கிறாங்க? ஒரு ஹதீஸை வச்சு மறுக்கிறாங்க. அப்படிதானே? ஒரு ஹதீஸை வச்சு அமீரை மறுத்தாங்க. நபிகளார் சொன்னார்கள் அந்த அமீருடைய பேச்சை கேட்டு யாராவது நெருப்புக்குள் நுழைந்திருந்தால் கியாமத்து வரைக்கும் வெளியே வந்திருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அமீருக்கு கட்டுப்படணும், அமீர பேச்சை கேட்கணும். நாங்களும் அடித்து சொல்லுகின்றோம், ஜம்மியத்துல் உலமா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வழி நடாத்தினால் அவர்களுக்கு கட்டுப்படுவது கடமைதான். எதுல? அல்லாஹ்வோட தூதருக்கு கீழே நிக்கணும். அதை மீறி போனா அன்பாண்டவர்களே இன்னொரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் ரசூலா பட்டம் வச்சாங்க. அந்த சிறந்த நபித்தோழர் தலைவரா போறாங்க யுத்த களத்துக்கு. போன நேரம் என்ன தெரியுமா நடக்குது? அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? யுத்தத்தை எதிர்கொள்ள முடியாம நாங்கள் எல்லாரும் மதம் மாறி விட்டோம் சொல்றாங்க. மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம் மாறினா என்ன அர்த்தம்? இஸ்லாத்துக்கு போயிட்டு அர்த்தம். அது சாதாரணமா எல்லாருக்கும் விளங்கும். அரபில சபனா அர்த்தம் நாங்க மதம் மாறிட்டோம், அஸ்லம் நாண்டா நாங்க முஸ்லீம் ஆகிட்டோம் அர்த்தம். அவங்க அஸ்லம் நாண்டு சொல்லல, அவங்க சபா நாண்டு சொன்னாங்க. அந்த வித்தியாசம் காவிருக்கு தெரியுமா? தெரியாது தானே. சபா நாண்டு சொன்னாங்க. காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இவர்கள் எல்லாம் இன்னும் முஸ்லீமாகவில்லை, வெட்டுங்கள் கழுத்தை என்றார்கள். வெட்டுங்கள் கழுத்தை என்றார்கள். சஹாபாக்கள் வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய கைதிகளை வெட்டவும் மாட்டேன், யாரையும் வெட்ட விடவும் மாட்டேன், அவர்கள் மதம் மாறி விட்டேன் என்று சொன்ன வார்த்தை இஸ்லாத்தை தான் குறிக்கும். நபிகளாட்டு போய் தீர்ப்பு கேட்பேன் போனாங்க. காலித் இப்னு வலீத் எல்லாரையும் வெட்டினாங்க, அவருக்கு கீழே இருந்தவங்களை வெட்டினாங்க. நபிகளாரிடத்தில் போய் சொன்ன உடனே அமீர் செய்தது தானே சரி, அப்படித்தானே போகணும், நம்ம அப்படித்தானே போய்கிட்டு இருக்கிறோம். நபிகளார் உடனே கரத்தை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்தார்கள். யா அல்லாஹ், காலித் இப்னுல் வலீத் செய்ததை விட்டும் நான் நிரபராதி, என்னை குற்றம் பிடித்து விடாதே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, அமீருக்கு கட்டுப்படத்தான் வேண்டும். எதுவரைக்கும்? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாலாம் கட்டுப்பாடு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிகி என்றார்கள். படைத்தவனுக்கு மாறு செய்கிற அளவுக்கு படைப்பினங்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? படைத்தவனுக்கு மாறு செய்கிற அளவுக்கு படைப்பினத்துக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய தீர்ப்பு 2006ஆம் ஆண்டு எடுத்த முடிவு இந்த பிறை சரி என்று சொல்கிறதோ அந்த முடிவை வைத்து நாங்கள் பெருநாள் எடுத்திருந்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி இந்த ஜம்மியத்துல் உலமா எங்களை தவறு காணலாம்? அவர்கள் 2006ஆம் ஆண்டு எடுத்த முடிவுக்கு அவர்களே மாறு செய்தால் எப்படி அந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டுப்படலாம்? எனவே அன்பார்ந்தவர்களே, ஜம்மியத்துல் உலமாவுக்கு கட்டுப்பட வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு கீழே இருந்தா இன்றைக்கு கபரு வணக்கத்துக்கு அவங்க ஒன்றும் பத்துவா கொடுக்கல. நமக்கு கபரு வணங்கலாமா? உங்களுக்கு தெரியும், காத்தாங்குடியிலே ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஜம்மியத்துல் உலமா பத்துவா கொடுக்கிறது தெரியுமா? காத்தாங்குடி ஜம்மியத்துல் உலமா அங்க இருக்கிற அப்துல் ரவுஃபோட தொல்லை தாங்க இல்லாம பத்துவா கொடுத்தது
மௌலிதுகள் படிப்பது கூடாது, கேள்விப்பட்டிருப்பீங்க. மௌலிதுகள் படிப்பது கூடாது, மௌலிதிலே ஷிர்க் இருக்கிறது என்று ஃபத்வா கொடுத்தார்கள். ஃபத்வா வெளியே வந்தோட முதலாவது அட்டாக் பண்ணினது யார் தெரியுமா? ஹெட் ஆபீஸ். ஷிர்க்க வெளிப்படுத்தி ஃபத்வா கொடுத்தா மாஷா அல்லாஹ் நல்ல சந்தோஷம். எங்களுக்கு வராத உற்சாகம் உங்களுக்கு வந்ததே, அதே ஃபத்வாவை நாங்களும் ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்றதா அழகு, இல்ல நீங்க செஞ்சது தவறு என்று சொல்றதா அழகு? அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இதுதான் சுருக்கமாக சொன்னால் எங்களை வழிநடாத்த துடிக்கும் அந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய நிலைப்பாடு என்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் கடமை என்ன? ஜம்மியத்துல் உலமாவை எதிர்ப்பதல்ல, ஜம்மியத்துல் உலமாவை அட்டாக் பண்றதல்ல. அவர்களுக்கு இந்த அடிப்படை செய்திகளை உணர்த்தி சமூகத்தை வழிநடாத்துங்க, முறையா வழிநடாத்துங்க. யாருக்கும் பயப்படாதீர்கள். நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் சொன்ன முதல் மிக முக்கியமான பண்பு வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ். ஈமான் இருக்கலாம், சாலிஹான வணக்கம் இருக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம், வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை மாத்திரம் பயப்படுகிற உணர்வு இல்லையா? அவர் நிர்வாகத்துக்கே தகுதி இல்லைன்றான் அல்லாஹ். நம்ம எப்படி அங்க போறது? எப்படி அந்த நிர்வாகத்துல பின்னுக்கு போறது? எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் சமூகத்தை வழிநடாத்தி செல்வோம். நாங்களும் முழுக்கவும் கட்டுப்பட்டு நடப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை விளங்கிக் கொண்டு யாரெல்லாம் பெருநாள் கொண்டாடினார்களோ அவர்கள்தான் சுன்னாவுக்கு நேர்பட்டவர்கள். அவர்கள்தான் 2006ஆம் ஆண்டு ஜம்மியத்துல் உலமா எடுத்த முடிவுக்கு பூரணமாக நேர்பட்டவர்கள். யாரெல்லாம் பெருநாளும் பிடிக்காம நோன்பும் பிடிக்காம நோன்பை விட்டார்களோ அல்லாஹ் போதுமானவன். அவர்கள் சத்தியத்தை விளங்கியதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். பெருநாள் கொண்டாடினவங்க அல்லாஹ்வை பயந்து முடிவெடுங்க, நம்ம செஞ்சது சரியா பிழையா. நமக்கு சொல்ல முடியாது, நரகத்துக்கு போவீங்க, பித்அத் செஞ்சிட்டீங்க சொல்ல முடியாது. அல்லாஹ்வை பயந்து முடிவெடுங்க. பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்களால் தீர்ப்பு சொல்ல முடியாது, அவர்களால் ஆய்வு சொல்ல முடியாது. எனவே அவர்கள் வெறுமனே நம்ம ஜம்மியத்துல் உலமாவை நம்பிதான் போனோம்ன்ற நிலைப்பாட்டில் போயிருந்தா, அல்லாஹ் கரீம் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. எனவே நாங்கள் செய்தது சரியா பிழையா? நாங்கள் தான் குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பட்டோம், நாங்கள் தான் ஜம்மியத்துல் உலமாவுடைய தீர்ப்புக்கு நேர்பட்டோம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகம் கையேந்தி கேட்போம். எந்த ஜம்மியத்துல் உலமா மக்களை ஒன்றுபடுத்த ஆசைப்படுகிறதோ அந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு அல்லாஹ் சத்தியத்தில் தெளிவை கொடுக்க வேண்டும். மக்களை நல்ல முறையில் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் வழிநடாத்தக்கூடிய உல தஹரியத்தையும் நல்ல நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.